அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேத் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இம்முறை காப்போதா சாதன பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான கேத்திர கணித அறிவை மேம்படுத்தும் முகமாக வட்ட நாட்பக்கள் தொடர்பான தேற்றம் ஒன்றிற்கு எவ்வாறு இலகுவாக விடியளிக்கலாம் என்பது தொடர்பான விடயங்களை இன்றைய தினம் இந்த வீடியோன் மூலமாக கற்றுக்கொள்வோம். எனவே அன்பார்ந்த மாணவர்கள், நீங்கள் பயன்பெறுவது மட்டுமின்றி உங்களது நண்பர்களும் பயன்பெற அதிகம் பகிர்ந்து உதவுங்கள். வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்கள் மிக நிரப்பிகள் ஆகும் எனும் தேற்றத்தை இன்று பார்ப்போம். வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்கள் மிக நிரப்பி என்று பார்த்துட்டோம். இனி என்ன செய்ய போறோம்னா ஒரு வட்டம் ஒன்றை வரையணும். அப்ப நாங்கள் இப்படி ஒரு வட்டம் ஒன்றை வரைஞ்சு போட்டு வட்டத்தின் மீது 4 புள்ளிகளை குறிப்போம். என்ன செய்ய போறோம்? ABCD என்ற 4 புள்ளிகளை குறிப்போம். அப்ப வட்டத்தின் மீது குறிக்கப்பட்ட அந்த 4 புள்ளிகளை இணைத்து வரையப்படுகிற நாட்பக்கள் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னா வட்ட நாட்பக்களா இருக்கு. அப்ப இதுக்குள்ள ACOட இணைக்கோணம்னு சொல்லி இங்க கேட்டீங்கன்னா பிள்ளைகள் அது இணைக்க தேவையில்லை. ஏனென்றா அது அமைப்பிலாம் காட்டணும். இதை நாங்கள் முதலே குறிச்சிருக்கிறோம். அப்ப நீங்க தரவில் அதை சேர்த்து எழுதுறோம் தேவை இல்லை. அப்ப தரவுகளை என்ன எழுத போறீங்கன்றால் OY மையமுடைய வட்டத்தில் ABCD ஓர் வட்ட நாட்பக்கள் ஆகும். சரிதானே? அப்ப நாங்க தரவு எழுதுவோம். தரவண்டு போட்டுட்டு OY மையமுடைய வட்டத்தில் ABCD ஓர் வட்ட நாட்பக்கள் ஆகும். இப்படி எழுதினீங்கன்றால் சரி சரி ரைட். அடுத்த என்ன செய்வோம்னா இந்த தேற்ற நிறுவ ஒழுங்கில அடுத்த நிறுவ வேண்டியதை எழுதுவோம். அப்ப நிறுவ வேண்டியதுக்கு என்ன காட்டணும் என்றால் வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்கள் மிக நிரப்பின்னு சொன்னா இந்த வட்டத்துக்குள்ள வரையப்பட்ட அந்த நாட்பக்கல்ல எதிராக இருக்கிற கோணங்களை கூட்டினோம்டா 180 பாகை. அதாவது மிக நிரப்பி என்றால் அந்த கோணங்களோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கு? 180 பாகையா இருக்கு. இதுல 2 சோடி எதிர்கோணங்கள் இருக்கு. அப்ப நாங்கள் அதை காட்டணும். ஒன்று என்ன செய்ய போறோம் என்றால் நிறுவ வேண்டிய எழுதி போட்டு கோணம் ABC சக கோணம் ADC சமன் 180 பாகை. அப்ப நிறுவ வேண்டிய எழுதி போட்டு முதலாவது எழுதுவோம். கோணம் ABC சக கோணம் ADC சமன் 180 பாகை. சரிதானே? ரைட். இரண்டாவது என்ன இருக்கும் என்றால் கோணம் BAD சக கோணம் BCD சமன் 180 பாகை. இரண்டாவது போட்டு என்ன செய்ய போறோம்? கோணம் BAD ஓட கோணம் BCD கூட்டினீங்கன்றால் 180 பாகை. அப்ப நிறுவ வேண்டிய 2 விஷயம் இருக்குது. கோணம் ABC சக கோணம் ADC சமன் 180 பாகை. இரண்டாவது கோணம் BAD சக கோணம் BCD சமன் 180 பாகை. இப்ப நாங்கள் இந்த ரெண்டையும் என்ன செய்யணும்? நிறுவி காட்டணும். அடுத்து என்ன செய்ய போறோம் என்றால் பிள்ளைகள் அமைப்பு காட்டணும். அமைப்புகள் என்ன செய்ய போறோம் என்றால் ACA ஓவுடன் இணைக்கண்டு மட்டும் எழுதினா போதுமானதல்ல. நாங்க என்ன செய்யணும் என்றால் அந்த அமைப்பு ஏன் ACA ஓடு இணைக்கிறோம் என்றால் நாங்கள் தரம்பத்திர கட்டிக்கொண்ட தேற்றம் இருக்குது. என்னன்னு சொன்னா மைய கோணம் பெருதி கோணத்தின் 2 மடங்கு வட்டம் வில்லில் மையத்தில் எதிரமைக்கும் கோணமானது அதன் எஞ்சிய பரிதியில் எதிரமைக்கிற கோணத்தின் 2 மடங்கு. அதாவது சுருக்கமா சொல்றால் கோணம் AOC என்னவா இருக்கும் என்றால் கோணம் ADC 2 மடங்காக இருக்கும். அதை தொடர்புபடுத்துறதுக்காகத்தான் இந்த அமைப்பை காட்டுறோம். அப்ப அமைப்புக்குள்ள நாங்க என்ன செய்யறோம் என்றால் ACA ஓவுடன் இணைக்கண்டு எழுதி போட்டு தொடர்ச்சியா என்ன எழுத போறோம் என்றால் கோணம் AOC என்ற பின்வளை கோணத்தை பீட்டான்னு சொல்லியும் கோணம் AOC என்ற விரிகோணத்தை நாங்க தீட்டான்னு சொல்லியும் எழுதுவோம். அப்ப அமைப்பண்டு போட்டுட்டு ACA ஓவுடன் இணைக்க தொடர்ச்சியா என்ன எழுத போறோம் என்றால் பின்வளை கோணம் AOC பீட்டா எனவும் விரிகோணம் AOC தீட்டா எனவும் கொள்க. இப்படி நாங்கள் எழுதுவோம். சரிதான உள்ளே? அது விரிவாக எழுதினோம்னா எங்களுக்கு இலகுவா இருக்கு. அல்லது சிலர் என்ன செய்யணும் என்றால் ACA ஓவுடன் இணைக்கண்டு எழுதி போட்டு நிறுவல் பகுதிக்குள்ள இந்த பின்வளை கோணத்தை குறிக்கிறதும் காட்டலாம். சரிதானே? நம்ம 2 விதமாகவும் காட்டலாம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இனி நிறுவலுக்கு போவோம். என்ன செய்ய போறோம் வேண்டாம் இந்த தீட்டா பீட்டா குறிக்கப்பட்ட நோக்கம் அந்த மைய கோணம் பெருதி கோணத்தின் 2 மடங்கு தொடர்புபடுத்துறது. அப்ப நாங்கள் AOC பீட்டான்னு சொல்லியிருக்கிறோம். AOC பீட்டான்னு சொல்லியிருக்கிறோம் பின்வளை கோணத்தை. விரிகோணம் AOC பீட்டான்னு சொல்லியிருக்கிறோம். அதை நாங்கள் குறிப்போம். அப்ப AOC என்ற பின்வளை கோணத்தில் நான் பீட்டான்னு குறிச்சிருக்கிறேன். கோணம் AOC என்ற விரிகோணத்தில் தீட்டான்னு குறிக்கிறேன். சரிதானே? இப்ப நாங்க தீட்டாவை என்ன செய்ய போறோம் என்றால் இந்த ADC என்ற கோணத்தோட தொடர்புபடுத்துவோம். இந்த AOC என்ற கோணம் மைய கோணம், ADC என்றது என்னது பரிதி கோணமா இருக்குது. அப்ப நாங்கள் இந்த கோணம் AOC என்று எழுதாம தீட்டாவிலையும் பீட்டாவிலையும் தொடர்புபடுத்தி எழுதுவோம். அப்ப தீட்டா கோணம் சமன் என்னென்று எழுதலாம்டா 2 கோணம் ADC என்று எழுதலாம். அப்ப நிறுவல் என்று போட்டுட்டு தீட்டா சமன் 2 கோணம் ADC. அதுக்கு என்ன காரணம் என்றா பிள்ளைகள் சுருக்கமா எழுதுவோம். மைய கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்கு. மைய கோணம்
பரிதி கோணத்தின் இருமடங்கு எழுதினால் போதுமானது. அடுத்த பீட்டா கோணத்தை எதை தொடர்புபடுத்தப்படும்? பீட்டா கோணத்தோட தொடர்புபடுத்துகிற கோணம் எதுன்னு சொன்னால் ஏபிசி என்ற கோணத்தை தொடர்புபடுத்துவோம். அதாவது பீட்டா கோணம் சமன் 2 ABC ஆக இருக்கும். பின்வளை கோணம் ஏஓசி பீட்டான்னு குறிச்சிருக்கிறோம். அந்த பின்வளை கோணம் ஏஓசி என்ற மைய கோணமாக இருந்தால் அதுக்குரிய பரிதி கோணம் எதா இருக்கும் என்றால் ஏபிசி ஆக இருக்கும். ஆகவே பீட்டா சமன் 2 கோணம் ஏபிசி என்று எழுதுவோம். அதுக்கு என்ன காரணம் என்றால் மைய கோணம் பரிதி கோணத்தின் இருமடங்கு எழுதுவோம். இனி பாருங்க பிள்ளைகள், இந்த பீட்டா கோணம் டீட்டா கோணம் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்கள்ட கூட்டுத்தொகை 360 பாயிண்ட் தெரியும். ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களை கூட்டுத்த 360. அப்போ புள்ளி கோணத்தை சுற்றி இருக்கிற 2 கோணமாக ஏஓசி என்ற பின்வளை கோணமும் ஏஓசி என்ற விரிகோணமும் அமைந்திருக்குது. ஆகவே இந்த பீட்டாவோட டீட்டாவை கூட்டினோம் என்றால் 360 பாகை. காரணம் என்றால் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை என்று எழுதுறோம். இனி என்ன செய்ய போறோம்னா அந்த பீட்டாவுக்கும் டீட்டாவுக்கும் பதிலாக பிரதியிட்டோம்னா சரி. பீட்டா கோணம் என்னன்னு சொல்லியிருக்கு 2 ABC, டீட்டா கோணம் 2 ADC என்று. அப்போ நாங்கள் அதை எழுத போகிறோம். 2 ABC சக 2 கோணம் ADC சமன் 360 பாகை. இது காரணம் எழுத தேவையில்லை. ஏனென்றா மேலே காரணம் குறிப்பிட்டிருக்கிறோம், அதுக்கு பிரதியிடல் மட்டும் காட்டியிருக்கிறோம். ஆகவே நாங்கள் இப்படி எழுதினா போதுமானது. இனி என்ன செய்ய போகிறோம் என்றால் அந்த இதுக்குள்ள 2 பொது எடுப்போம் அல்லது முழுதையும் 2ஆல் வகுக்கிறேன்னு சொல்லலாம். நாங்கள் 2 பொது எடுத்துட்டு வகுக்க போகிறோம். அப்போ 2 பொது எடுக்கிறேன்னு அதன் கருத்து என்னன்னு சொன்னால் 2ஆல் முழுதையும் வகுக்க போகிறோம். அப்போ 2 எடுக்க போகிறோம். எடுத்தோம்னு சொன்னால் அடைப்புக்கு வெளியில் 2 எழுதி போட்டு என்ன செய்ய போகிறோம்? கோணம் ஏபிசி, அதை 2 ஏபிசியை 2ஆல் வகுத்தீங்கன்னா ஏபிசி சக 2 ஏடிசியை 2ஆல் வகுத்தீங்கன்னா ஏடிசி என்று பெற போது சமன் 360 பாகை. இனி 2 பக்கம் 2ஆல் வகுத்தோம் என்றால் ஏபிசி சக கோணம் ஏடிசி சமன் என்னவா இருக்க போது 180 பாகை. அப்போ பாருங்க மேலே நாங்கள் காட்டி இருக்கணும் ஏபிசி நிறுவ வேண்டியதுக்குள்ள 1 ஏபிசி சக ஏடிசி சமன் 180 பாகை. ரெண்டாவது பிஏடி சக கோணம் பிசிடி சமன் 180 பாகை என்று காட்டணும். அது ஒன்றை காட்டிட்டோம். என்ன ஏபிசி சக கோணம் ஏடிசி சமன் 180 பாகை என்று காட்டியிருக்கிறோம். அடுத்ததுக்கு என்ன செய்யலாம்? இது எழுதி கொண்டிருக்க தேவையில்லை. இந்த முறையை இவ்வாறு என்ற சொற்பதத்தில் அங்கே மற்றதை காட்டலாம் எழுதினோம்டா சரி. அப்போ என்ன செய்ய போகிறோம்? இவ்வாறு கோணம் பிஏடி சக கோணம் பிசிடி சமன் 180 பாகை என நிறுவலாம் அல்லது காட்டலாம் என்று எழுதினோம்டா போதுமானதாக இருக்கும். சரிதான பிள்ளை? இப்போ திரும்ப முறைக்காக சொல்கிறேன். வட்ட நாட்பக்களும் எதிர்கோணங்கள் மிக நிரப்பி ஆகவே ஒரு நாட்பக்களை கிறியிருக்கிறோம். வட்டத்தின் மீது 4 புள்ளிகளை குறிச்சினாங்க. அந்த புள்ளிகளை இணைத்து ஒரு நாட்பக்கள் வரைஞ்சிருக்கிறோம். வரைஞ்சா பிறகு தரவு எழுதுகிறோம். ஓவை மையமுடைய வட்டத்தில் ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பக்கள் ஆகும். அடுத்து என்ன செய்திருக்கிறோம்? நிறுவ வேண்டியது எழுத போகிறோம். நிறுவ வேண்டியதில் 1 கோணம் ஏபிசி சக கோணம் ஏடிசி சமன் 180 பாகை. ரெண்டாவது விஷயம் கோணம் பிஏடி சக கோணம் பிசிடி சமன் 180 பாகை என்று காட்டினால் நிறுவ வேண்டிய விஷயம் முடிஞ்சிடும். அடுத்து என்ன செய்ய போகிறோம்? அமைப்பு காட்ட போகிறோம். ஏகமாசியை ஓவுடன் இணைக்க தொடர்ச்சியாக எழுதுகிறோம். பின்வளை கோணம் ஏஓசி பீட்டா எனவும் விரிகோணம் ஏஓசியை டீட்டா எனவும் கோள்கண்டு எழுதியிருக்கிறோம். அடுத்து என்ன செய்ய போறோம்டா? டீட்டான்றது மைய கோணம். அந்த மைய கோணத்தை பரிதி கோணம் ஏடிசியோட தொடர்படுத்த போறோம். ஆகவே டீட்டா சமன் 2 ஏடிசி. காரணம் என்ன? மைய கோணம் பரிதி கோணத்தின் இருமடங்கு எழுதுறோம். அடுத்த பீட்டா கோணத்தை என்ன செய்ய போறோம்டா? ஏபிசி என்ற கோணத்தோட தொடர்படுத்த போறோம். ஆகவே பீட்டா சமன் 2 கோணம் ஏபிசி என்று எழுதுறேன். அதுக்கும் காரணம் மைய கோணம் பரிதி கோணத்தின் இருமடங்கு காட்டுறோம். அடுத்து என்ன செய்ய போறோம்டா? பள்ளியிலிருந்து பீட்டா கோணத்தோட டீட்டாவை கூட்டினோம்டா 360 பாக வரும். ஏனென்றா ஒரு புள்ளியை சுற்றி உள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை. ஆகவே பீட்டா சக டீட்டா சமன் 360 பாகை. இனி பிரதியிட போறோம். பீட்டாவுக்கு பதிலாக 2 ஏபிசியையும் சக டீட்டாவுக்கு பதிலாக 2 ஏடிசியும் பிரதிடுறோம். ஆகவே 2 ஏபிசி சக 2 ஏடிசி சமன் 360 பாகை. இனி 2 பொது எடுக்கிறோம். எடுத்தவண்டால் அடைப்புக்களை எழுதுகிறோம். 2 அடைப்புக்களை கோணம் ஏபிசி சக ஏடிசி சமன் 360 பாகை. இனி 2ஆல் வகுத்து விட்டோம்னா பிள்ளைகள் கோணம் ஏபிசி சக கோணம் ஏடிசி சமன் 180 பாகை. இவ்வாறு என்ன செய்யலாம் என்றால் கோணம் பிஏடி சக பிசிடி சமன் 180 பாகை என்று காட்டலாம். அதான் நிறுவலாம்னு சொல்லி காட்டியிருக்கிறோம். இவ்வாறு பரீட்சையில் ஒரு கேத்திர கணத வினா ஒன்று தரப்பட்டால், அதாவது முழுமையாக ஒரு தேற்றம் நிறுவ சொல்லி தரப்பட்டால் அதன் பகுதி கேள்வி இந்த தேற்றத்தை பிரயோகிக்கிற ஒரு வினாவும் பெறும். அண்மை காலத்தில் இவ்வாறான வினாக்கள் பரீட்சை, அதாவது இறுதி பரீட்சையில் வாரது குறைவாக இருக்குது. அப்போ தேற்றத்தின் பிரயோகம் தான் வருது. அப்படி தேற்றத்தின்
நிறுவலும் பிரியோகம் வந்தா பிள்ளைகள் இந்த தேட்டர் நிறுவலுக்கு 7 புள்ளிகளும் பிரியோகத்துக்கு 3 புள்ளிகளும் வழங்கப்படுறது வளமையாக இருந்தது. அதாவது ஆரம்ப காலத்தில் இந்த 2016க்கு முற்பட்ட காலப்பகுதிகளை வார பரீட்சை வினாத்தால் இவ்வாறான வினாக்கள் அமைகிறது வளமையாக இருந்தது. அண்மை காலங்களில் இல்லை, இவரிடம் சில நேரம் பெறலாம். எனவே இவ்வாறு பரீட்சைக்கு விடியளிக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் முழுமையாக 10 புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். இவரிடம் பரீட்சைக்கு தோற்ற மாணவர்கள் சிறந்த பெறுவர்கள் பெற்றுக்கொள்ள வாழ்த்துவதோடு அதிகம் பயந்து உதவுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் கே. செல்வா. நன்றி, வணக்கம்.